வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 4/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். குழந்தை பிறக்கிறது புதன்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாசம் 21ஆம் தேதி குழந்தை பிறக்குதுங்க. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்மராசியில சந்திராஷ்டமமா அமையக்கூடியது மீனராசி சந்திராஷ்டமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் நம்ம எடுக்கும்போது மோ, டா, டி, டு இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா உங்க குழந்தைக்கு வைக்கலாங்க. திதின்னு பார்த்தீங்கன்னா திதியை திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா அதிகண்ட யோகத்தையும், கரணம் பார்த்தீங்கன்னா வனிசை கரணத்தையும், உச்ச கிரகம் செவ்வாய், நீச்ச ஆட்சி கிரகங்கள் எதுவும் இல்லை. குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் கன்னிராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா விசாக நட்சத்திரம் 2 துலாமுலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா அசுவினி நட்சத்திரம் 3ஆம் பாதம் மேசராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. குழந்தை சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால எடுத்தவனையும் சுக்கிரன் தான் தசாபுத்தி நடத்துவாரு. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு தந்தைக்கு பாதகத்தை கொஞ்சம் கொடுக்கும், கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? என்ன காரணம்னா, குட்டி சுக்கிரன் தந்தைய கஷ்டப்படுத்துவான், தெருவுல நிறுத்துவான் அப்படிங்கிற கணக்கு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 20 வருஷம் சுக்கிர தசை நடக்குங்க. அதுக்கப்புறம் சூரிய தசை ஒரு 6 வருஷமும், சந்திர தசை ஒரு 10 வருஷமும், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும், ராகு தசை ஒரு 18 வருஷமும் நடக்கும். இத்தனை தசாபுத்திகள் மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா, அம்மா, அப்பாவுக்கு இடையில ஒற்றுமையும், லாபமும், வருமானமும், நிம்மதியான வாழ்வையும், குழந்தைகளோட திருமணம், படிப்பு, வருமானம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் அம்மா, அப்பாவுக்கு குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிர்றேன். ஒரு சில லக்கணங்கள் இதுல பாதகத்தை ஏற்படுத்துவாங்க. அதுவும் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நல்லத விட இங்க கெட்டது தான் அதிகமா வேலை செய்யும். அப்படின்னு பார்க்கும்போது, ஆகாத லக்கணங்கள்னு பார்த்தோம்னா, ஒரு 8 லக்கணம் இருக்குது. ஆகர லக்கணம் வெறும் 4 லக்கணம் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? என்னென்ன லக்கணங்கள் பாதிக்கப்படுதுங்கிறத நம்ம பார்த்துரலாம். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, மகரம், கும்பம், மீனம். கிட்டத்தட்ட இந்த 8 லக்னங்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. முக்கியமா இந்த தை மாசத்த பொறுத்தளவுக்கு ஒரு 2 ராசி கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ராசியா அமையுங்க. என்னென்ன ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியும், சிம்ம ராசியும் எந்தெந்த குழந்தைகள் பிறந்திருக்கோ, அவங்க அப்பா, அம்மா கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. எப்படி அப்படின்னா, வேண்டாத சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் இயற்கையிலேயே மாட்டக்கூடிய அமைப்பு. ஏன்னா சூரியனும், சந்திரனும் 6 எட்டா உட்கார்ந்திருக்கிறதுனால இந்த பாதகம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் பேச்சு வழக்குல கவனமா இருக்கிறது சிறப்பு. இது என்ன பண்ணும்னா, பிரிவைத்தான் குடுக்கறதுக்கு வேலை செய்யும். இல்லைன்னா இடப்பெயர்ச்சி குடுத்து பூர்வீகத்தை விட்டு தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போயிரும். இதோட முழு வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். அங்கேயும் போய் பாருங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கனாலும் இதை அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. அவங்களோட குழந்தைகளோட பலன்களும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நன்றி. வணக்கங்க.